ப்ரொஃபஸர் அகாடமிக்கு வணக்கம். என் பேர் ஹேமலதா. மற்ற இன்ஸ்டியூஷனில் நான் படித்தப்போ வந்து எனக்கு கிடைக்காத கிளாரிஃபிகேஷன் இங்கே கிடச்சிது. நான் வந்து எம்எஸ்சி வந்து ரெகுலர் கிடையாது. பிஎட் வந்து ஒரு 2 வருஷம் கேப்புக்குள்ளே பண்ணேன். அதுக்கப்புறமா அதே மாதிரி தான் இதுவும் எம்எஸ்சியும். அதுக்கப்புறம் நான் டிஆர்பி எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணோடனே மற்ற இதுலலாம் படித்தப்போ கூட எனக்கு வந்து அந்த கோர் கான்செப்ட் புரியல. கோர் கான்செப்ட் புரியாதப்போ நான் என்ன எக்ஸாம் எழுதினாலும் 50க்கு ஒரு 20 மார்க் அந்த மாதிரி தான் ரொம்ப என்னோட நிலைமை இருந்தது. ஸோ அப்போ நான் திங்க் பண்ணேன், நமக்கு என்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி கிளாரிஃபை பண்ணுறதுன்னு யோசிச்சப்போ தான் யூடியூப்பில் நான் தற்செயலாக ப்ரொஃபஸர் அகாடமியோட இந்த கிளாஸஸ் எல்லாம் பார்த்தேன். அப்போது வந்து எனக்கு ரொம்ப அது புரிஞ்சுது. சார் நடத்துனது அதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுது. ஸோ இப்போ இங்கே படித்தா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்ம விட்டு போன அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணிடலாம், நம்மளால் இந்த எக்ஸாமில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட்டை சொல்லி இது பண்ணேன். ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு நான் ஒர்க்கிங் உமனு, வேலைக்கும் போகணும், என் 2 குழந்தைங்களையும் படிக்க வைக்கணும். இதுக்கிடையில் மார்னிங் டைம் மட்டும்தான் நான் வந்து ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பித்தேன்னா திரும்பி நான் ஒரு 6:30 மணிக்கு இது பண்ணணும். ஸோ காலையில் மார்னிங் செஷன் கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ரிப்பீட்டட் வீடியோஸும் நம்ம அதே பார்த்துக்கலாம். கொஸ்டின்ஸுமே வந்து நம்ம அந்த ஆன்சர் நம்ம எழுதினோடனே நமக்கு அதில் என்ன இருக்குது மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சிடும். அப்போது நம்ம அதை திரும்பி அந்த டெஸ்ட்டை ரிப்பீட்டட் கூட எழுதிக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஆப்பில் இருந்தது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி ஆனி மேம், அருண் சார், நிறைய பேர், ஆண்டனி சார், அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொருத்தவங்களுமே சப்ஜெக்ட் வைஸ் அவ்வளோ டெப்த்தான டீச்சர்ஸு. ஸோ அவங்க கிடைச்சதே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எல்லாமே சப்ஜெக்ட் வைஸாக தெளிவாகவே அவங்க வந்து சொல்லுவாங்க. எவ்வளோ நாளும் பொறுமையாக சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப இந்த நேரத்தில் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். அதே மாதிரி எக்ஸாம் முன்னாடி வந்து இன்ஸ்டியூஷன்லேருந்து சடனாக ஒரு கால் வந்தது. நான் ரொம்ப டவுனாக இருந்தேன். சைக்காலஜிக்கலாக ரொம்ப அஃபெக்டட் ஆகி எப்படி குழந்தைங்களையும் பார்க்கணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகணும். இந்த எக்ஸாம் விட்டு அடுத்த 2 வருஷம் தான். ஸோ என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ இது இன்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு கால் வருது. நீங்கள் இதெல்லாம் பண்ணிடுவீங்க மேம், உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக என்கிட்ட சொன்னாங்க. நான் அவங்ககிட்டே திரும்பி கேட்டேன், நான் பண்ணிடுவேண்ணா அப்படின்னா. பண்ணிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப எனக்கு அந்நேரம் அவ்வளோ நேரம் புக்கை வச்சுட்டு உட்காந்துருந்தேன்னா அந்த கால் வந்ததுக்கப்புறம் சரி நம்மளால் முடியும்னு சொல்கிறாங்க, ஒருத்தவங்க நம்மளை நம்புகிறாங்க, இன்ஸ்டியூஷனில் நமக்கு எவ்வளோ தூரம் கோர் கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சுது, எம்எஸ்சியில் நம்ம படிக்காத புரிஞ்சுது. அதுக்கப்புறம் எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஒருவேளை தோத்தா கூட இவ்வளோ கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதே நம்ம வெற்றி தான். நம்ம வந்து பண்ணணும், எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினச்சேன். பல இன்ஸ்டியூஷனில் வந்து படித்தும் எனக்கு வந்து கோர் கான்செப்ட் தெரியலன்னு என்னால் அனலைஸ் பண்ண முடிஞ்சுது. அங்கே தான் என்னோட வெற்றின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் நான் இங்கே சூஸ் பண்ணி அந்த கோர் கான்செப்டை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன். ஸோ நீங்களும் வெற்றியாளர்களாக மாறணும் அப்படின்னா சப்ஜெக்டை டெப்த் பண்ணுங்கள், உங்களோட நாலேஜை வளர்த்துக்கோங்க. தேங்க்யூ.